ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தீக்ஸி வெப். இந்த வீடியோவில் நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை கொண்டு வந்துள்ள ஃப்யூச்சர் ரெடி அப்படிங்கிற திட்டம் மூலமாக 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 6 முதல் 9 வகுப்புகளுக்கு கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை அவங்களுக்கு மதிப்பீடு செய்கிற மாதிரி இருக்கும். 1 முதல் 5 வகுப்புகளுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் அதற்கான பயிற்சியை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம கூகுள் க்ரோமில் போய்ட்டு emis.tnschool.gov.in எப்போவுமே எமிஸ் ஓப்பன் பண்ணுற அந்த ஐடியில் வந்து அந்த ஐடியை நம்ம போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின் ஐடி இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்கூல் ஐடி போடக்கூடாது. இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின் ஐடி 8 டிஜிட் லாகின் ஐடி அதற்குரிய பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து இதை நம்ம ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்கும் இல்லையா, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஐடி போட்டோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், நேமுக்கு பக்கத்தில் லாக் அவுட் பண்ணுற ஏரோ மார்க், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா அதில் கோ டு சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போது கோ டு சிஎம்எஸ் கிளிக் பண்ணோன்னா இந்த இது வந்திருக்கு பாருங்கள். இதில் மேலே மை கோர்சஸ் டேஷ்போர்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் அந்த மேலே இருக்கிற மோர் ஃபில்டர்ஸ் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் அசஸ்மெண்ட் பேஜ். இதில் வந்து 1 to 5th இருக்க எல்லா பாடமுமே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த மேலே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஆல் சப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து நம்மளுக்கு எந்த பாடம் தேவை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இதில் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிறதுல நான் வந்து இப்போ தமிழை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆல் மீடியம்ஸ் தமிழ் இங்கிலீஷ், நான் இப்போ வந்து தமிழ். அதே மாதிரி ஆல் கிளாஸஸ் இதில் வந்து நான் 4th. இதை கொடுத்துட்டு ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு 4th தமிழ் லெசனில் இருக்க செகண்ட் டேர்மில் இருக்க எல்லாத்தோட டாப்பிக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போ நான் காவல்காரர் படத்தை நான் கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லெசனை. இதில் நம்மளுக்கான அசஸ்மெண்ட்டுக்கான எல்லா இதுவுமே இருக்கும். இது வந்து பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை பெரிய ஸ்க்ரீனில் போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே ஒர்க் புக்கில் செஞ்ச ப்ராக்டிசஸ் தான் இருக்கும். இது ஏற்கனவே நாங்கள் 4th ஒர்க் புக்கில் செஞ்சது. இந்த பூக்களில் ஒரு நம்பர் ஒளிஞ்சிட்ருக்கோம், அதை கண்டுபிடிச்சி அந்த இதுக்கான வேர்டு கீழே இருக்கு இல்லையா, அதை இங்கேருந்து கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்மார்ட் போர்டில் செய்கிறப்ப ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், மறக்காமையும் இருக்கும். அதே மாதிரி இதை ஃபுல்லாக செஞ்சுட்டு நம்ம வந்து ஆன்சரை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே வந்து செக் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எல்லாமே சரியாக இருந்தால் இங்கே பாருங்கள் 12க்கு 12 சரி அப்படின்னு வந்திருக்கு. தவறாக இருந்தால் அந்த இடத்துல இன்ட்டு மார்க் போட்டு காமிக்குது. சரியாக இருக்கப்போ இப்போ இதில் வந்து டிக் மார்க் போட்டிருக்கு. இதே மாதிரி தவறாக இருந்தால் இன்ட்டு போட்டு நம்மளை வந்து அது தனியாகவே காமிக்கும். ஸோ நம்ம இது மாதிரியே ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பயிற்சி முடிச்சிட்டோம், அடுத்த பயிற்சிக்கு போகணும் அப்படின்னா இப்போ இது மொபைலுங்கிறனால சின்னதாக காமிக்குது. உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வந்து சைட்லேயே அந்த ஹெட்டிங்ஸ் வரும். இப்போ மொபைலில் இந்த 3 லைனை கிளிக் பண்ணால் தான் சைடில் அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும். இந்த ஃபஸ்ட்டு பயிற்சி செஞ்ச மாதிரியே பிள்ளைங்களுக்கு ஸ்மார்ட் மோடில் காமிச்சு ஒவ்வொரு பயிற்சியாக செய்ய சொல்லலாம். பிள்ளைங்களையே அதை வந்து அந்த எழுத்துக்கள் வார்த்தைகளை எடுத்து வைக்க சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ரைமரி ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்மார்ட் போர்டு இருக்குது. மிடில் வந்து ஹைடெக் லேப் தான். அதில் வந்து சிஸ்டமில் போட்டு ப்ரொஜெக்டரில் காமிக்கலாம். அந்த மாதிரி காமிக்கிறப்ப டீச்சர்ஸ் வந்து அதை மூவ் பண்ணி காமிச்சு பிள்ளைங்களை பார்க்க சொல்லலாம், பிள்ளைங்கள்ட்ட ஆன்சர் கேட்கலாம். இது மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ.